நேயர்களுக்கு வணக்கம். இந்த கருக்குழாய் சிகிச்சை அப்படின்னு சொல்கிற இந்த ஐவிஎஃப் இக்ஸி சிகிச்சை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு 2 முறை 3 முறை மேற்கொண்டிருப்பாங்க. ஆனால் அதில் பயன் அளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுடைஞ்சி சிகிச்சையை நிறுத்தியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு முக்கியமான சில கருத்துக்கள் நான் சொல்ல இருக்கிறேன். ஸோ இதில் முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு முறை ஐவிஎஃப் இக்ஸி சிகிச்சை நம்மளுக்கு பயன் அளிக்கலை அப்படின்னா நம்மளுக்கு கரு நிற்காது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஏன்னா பல இடங்களில் போய் ஐவிஎஃப் இக்ஸி சிகிச்சையில் தோல்வி அடைந்தவங்கள எங்களோட இந்த ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில் நாங்கள் இயற்கையாக கரு தக்க வச்சுருக்கோம். 11 வருஷங்கள் கழித்து கரு நிற்கலைன்னு எங்கள் கிட்டக்க வந்தவங்க இயற்கையாக கருதரிச்சவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஐவிஎஃப் இக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருக்குழாய் சிகிச்சைன்றது ஒரு சிகிச்சை மட்டும்தான். ஆனால் அதில் தோல்வி அடைந்தால் 100% தனக்கு இயற்கையாக கரு நிற்காது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஆனால் ஒரு சிலர் பல காரணங்களால் இயற்கை தாம்பத்தியம் மூலிமா கரு தக்க வைக்க முடியாமல் இதுலேயும் தோல்வி அடைந்தவங்க நம்மளுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு யோசித்தோம்னா, ஒரு சில மருத்துவர்கள் அவங்களுக்கு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்க சொல்லியிருப்பாங்க, தத்தெடுத்துக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு தத்தெடுக்கிறத தவிர வேறு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளித்து அவங்கள கரு தக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிறைய வகையான புதிய சிகிச்சைகள் வந்திருக்கு. அதை நாங்கள் எங்களோட ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு என்ன காரணத்தினால அவங்களுடைய டெஸ்ட் பேபி ப்ரோக்ராம் ஃபெயில் ஆச்சுதுன்றதை பார்க்கணும். ஒரு சில கணவர்களுக்கு பார்த்திங்கன்னா உயிரணுக்கள் பார்க்குறதுக்கு மைக்ரோஸ்கோப்பியில் நல்லாயிருக்கும், அவங்களுடைய எண்ணிக்கை நல்லாயிருக்கும், வடிவம் நல்லாயிருக்கும், துடிப்பு நல்லாயிருக்கும். ஆனால் அது கருவாக மாறக்கூடிய திறன் குறைவாக இருக்கும். ஸோ இவங்க இந்த ஒரு அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டிக்கு நம்ம நல்ல கருவை உள்ளார போட்டு அது தக்க வைக்காமல் அவங்க கர்ப்பப்பையில் ஃபெயிலியர் ஆகிருந்தது அப்படின்னா இதை இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு கணவருக்கு நாங்கள் உடனே 2 பரிசோதனைகள் பண்ணுவோம். ஒன்று ஸ்பெர்ம் சர்வைவல் டெஸ்ட்டு, இன்னொன்று ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கணவரோட உயிரணுக்களை எடுத்து நல்ல உயிரணுக்களை தேர்ந்தெடுத்து இன்குபேட்டரில் அது எவ்வளோ மணி நேரம் வரைக்கும் உயிரோடு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நல்ல உயிரணுக்களாக இருந்ததுன்னா 24 மணி நேரம் கழித்து கூட நம்ம இன்குபேட்டர்லேருந்து எடுத்து பார்க்கும்போது நல்ல துடிப்பு வேகத்தோடு இருக்கணும். ஸோ இது ஸ்பெர்ம் சர்வைவல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து வரக்கூடியது ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ். இதில் நாளடைவில் அந்த உயிரணுக்களுக்கு எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்குது, அந்த உயிரணுக்கள் எந்த அளவுக்கு சேதம் உள்ள அணுக்களை தாங்கிட்டு கணவரோட உயிரணுக்களால் கருவாக மாறக்கூடிய பக்குவம் இருக்குதா இல்லையா அப்படின்றத புரிய வைக்கிறது தான் இந்த ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ். இதில் ரொம்ப டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அதிகமாக இருந்ததுன்னா உயிரணுக்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் கூட கருவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, கருச்சிதைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கணவர்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ் குறைவாக இருக்குதா, நார்மலாக இருக்குதா, அதிகமாக இருக்குதான்றது. ஸோ ஒரு சில காரணங்களால் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு சிலருக்கு விரையில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் எடுத்து நம்ம சிகிச்சைகள் கொடுக்கும்போது அது பயன் கொடுக்கக்கூடியதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் பண்ணுறதுலையோ இல்லை பரிசோதனைகள் ரத்த பரிசோதனைகள் பண்ணி பார்க்குறதுலையோ நம்ம பார்க்கக்கூடிய ஒவேரியன் ரிசர்வ் டெஸ்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கருமுட்டைகள் இருக்குது அப்படின்றத குறிக்கும். ஆனால் இது குறிக்கிறது எல்லாமே கருமுட்டைகளுடைய எண்ணிக்கை, கருமுட்டையோடைய திறன் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ கருமுட்டையோட திறன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் இந்த கருக்குழாய் சிகிச்சை நேரத்தில் மட்டும்தான் எடுத்து பரிசோதனை பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப்பியில் பார்க்கும்போது தெரியும். அது இந்த கருக்குழாய் சிகிச்சைக்கு போட்ட பிறகு அது எந்த அளவுக்கு கருவாக மாறுது, எந்த அளவுக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்குது, க்ளீவேஜ் நடக்குதுன்ற போது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு தான் அந்த எக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத எங்களால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்ல கணவரோட உயிரணுக்கள் இருந்து நல்ல மனைவியோட கருமுட்டையும் இருந்து நல்ல ஒரு கரு உருவாயும் இவங்களுக்கு அது கருப்பையில் தக்க வைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இவங்களை எரா டெஸ்டிங் பண்ண சொல்லலாம். எரா அப்படின்றது எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி ஆரே. இதில் என்னென்னா நம்ம இந்த கருவை உள்ளார வைக்கிறதுக்கு அவங்க கர்ப்பப்பையை எந்த அளவுக்கு தயார்படுத்துகிறோமோ அதே நிலைக்கு தயார்படுத்தி அந்த கர்ப்பப்பைக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த
எண்டோமெட்ரியல் கிளான்ஸை எடுத்து நம்ம வந்து டெஸ்டிங்க்கு அனுப்பலாம். ஸோ இந்த டெஸ்டிங் பண்ணுறதன் மூலயமா கருவை வைக்கக்கூடிய நாள் சரியான நாளாக, சரியான பருவமாக அப்படின்றத நம்ம தெரியலாம். இப்போ ஒவ்வொரு கர்ப்பப்பைக்கும் வந்து கருவை ஏற்பக்கூடிய நாள் வந்து ஒரு 24லேருந்து 36 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கருவை தக்க வைக்கக்கூடிய தன்மை கர்ப்பப்பைக்கு போயிடும். ஸோ அந்த கருவை தக்கக்கூடிய தன்மை எப்போ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த எரா டெஸ்டிங். ஸோ இது பண்ணுறதுனால ஒரு 2 நாட்கள் முன்னாடி 2 நாட்கள் பின்னாடி வரைக்கும் நம்மளுக்கு வந்து எது சரியான நாள் கருவை உள்ளுக்குள்ளார வைக்கிறதுக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் சில சிகிச்சைகள் இருக்குது கருவை தக்க வைக்கக்கூடிய தன்மையை அதிகரிக்கிறதுக்கு. அதுவும் ஏற்கனவே வந்து ஐவிஎஃப் இக்ஸி சிகிச்சையில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு. அதில் ரொம்ப முக்கியம் வந்து எண்டோமெட்ரியல் இன்ஜுரி. அதாவது நம்ம வந்து கருவை அடுத்த மாதம் கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்த போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து அந்த எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பையுடைய சுவரை வந்து நம்ம லைட்டாக இன்ஜியோர் பண்ணுறதுனால அங்கே ஏற்படக்கூடிய இம்யூனோ மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் வந்து கருவை தக்கக்கூடிய தன்மை வந்து அதிகரிக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவை வந்து நம்ம செலுத்தக்கூடிய அன்னைக்கு வந்து செலுத்துறதுக்கு நம்ம ரெடி பண்ணும்போதே கர்ப்பப்பைக்குள்ளார நம்ம வந்து காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊசிகளை கொடுத்து கருவை தக்க வைக்க ஈர்ப்புத்தன்மையை அதிகரித்து நம்ம வந்து இந்த கர்ப்பப்பையை தயார் நிலைக்கு கொண்டு வரலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இன்ட்ராயூட்ரைன் ஹெச்சிஜி இன்ஸ்டிலேஷன். ஒரு சிலருக்கு வந்து 3 முறை காரணமே இல்லாமல் கரு ஒட்டாமல் போயிருந்ததுன்னா அவங்களுக்கு கருவை வைக்கிறதுக்கு 5 மணி நேரத்திற்கு முன்னாடி கர்ப்பப்பைக்குள்ளார இந்த இன்ட்ராயூட்ரைன் ஹெச்சிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை வந்து கர்ப்பப்பையில் வச்சுட்டு 5 மணி நேரம் கழித்து இவங்களுக்கு வந்து கருவை நம்ம செலுத்தும் போது கரு போய் கர்ப்பப்பையில் ஒட்டி வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக அதிகரிக்குது. ஸோ ஏற்கனவே ஐவிஎஃப் இக்ஸியில் வந்து தோல்வி அடைஞ்சவங்க தன்னுடைய தோல்வியை கண்டு கவலைப்படணுன்ற அர்த்தம் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தம்பதியினர் எங்களோட ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்துக்கு வரும்போது இது ரிசர்ச் சென்டர் அப்படின்றதுனால நாங்கள் என்ன காரணத்தினால அவங்களுக்கு தோல்வி ஏற்படுது அப்படின்றத முதல்ல நாங்கள் பார்க்குறோம். அது என்ன காரணம்னு தெரிஞ்ச பிறகு அதை நாங்கள் சரிப்படுத்துறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கருவை உருவாக்கின பிறகு அதை கர்ப்பப்பையில் ஒட்ட வைக்கிறதோட திறனை அதிகரிக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த எண்டோமெட்ரியல் இன்ஜுரி, இன்ட்ராயூட்ரைன் ஹெச்சிஜி இன்ஸ்டிலேஷன், அதுக்கப்புறம் தேவைப்பட்ட எரா டெஸ்டிங் இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால பல இடங்களுக்கு தோல்வி அடைந்து வர பல தம்பதியினர் எங்கள் கிட்டக்க வந்து கருவுற்று எங்கள் கிட்டக்க வந்து சிகிச்சைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சிகிச்சைகள் இருக்குது, நிறைய பரிசோதனைகள் இருக்குது நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை வந்து அதிகரிக்கிறதுக்காக. ஆனால் சரியான சிகிச்சை அளித்தோம்னா ஏற்கனவே ஐவிஎஃப் இக்ஸியில் பல முறை தோல்வி அடைந்தவங்களுக்கு கூட நம்மளால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை கொடுக்க முடியும்.